அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய CN அண்ணாதுரை அவர்களுடைய கதை தங்கத்தின் காதலன். உயிருக்குயிராக காதலிக்கிறாங்க. ஜாதிய காரணம் காட்டியும் வேற ஒரு காரணத்தை காட்டியும் அவருடைய தாய் மாமா இந்த காதலை எதிர்த்து அவருடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறாரு. அந்த மனிதர் சிறிது நாட்களுக்கு பிறகு ஒரு கலெக்டராக அந்த ஜில்லாக்கு கலெக்டராக வந்து நிற்கிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்றத இந்த தங்கத்தின் காதலன் கதையில் அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். கதை தங்கம் என்ற பெண் அவருடைய காதலுக்கு எழுதின கடிதத்தின் ஆரம்பத்திலிருந்து தான் கதையை ஆரம்பமாகுது. என்னுடைய ஜாதி உங்களுக்கு எங்கே தெரியுது? என்னோட அன்புக்குரிய காதலரே, என் கண்ணில் ஏதோ உங்கள் உள்ளத்தை உருக்கிற ஒளியை காண்பதாக சொல்கிறீங்க. என்னோட உதட்டை கோவைக்கனிக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்கிறீங்க. பவளவாய், முத்துப்பற்கள், பசும்பொன் மேனி, சிங்கார நடை, கோகிலக்குரல், கோமளவள்ளி, இப்படி எல்லாம் என்னை கொஞ்சினீங்க. அப்போ என்னோட ஜாதி எங்கேயாவது உங்கள் கண்ணில் தென்பட்டதா? என்னோட அழகும் அதை விட என்னோட இளமையும் தானே உங்கள் கண்ணுக்கு பட்டதே தவிர என்னோட ஜாதி எங்கே தெரிஞ்சுது? நீங்கள் என்னை காதலிச்சிங்க, நான் அந்த கட்டில் அகப்பட்டேன். ஏதேதோ நிறைய படிச்சிருக்கீங்க, அதனால் உங்கள் காதலை ரொம்ப ரசமாகவே பேசுனீங்க. எனக்கு படிப்பு அவ்வளவா இல்லை. நான் உங்களை எவ்வளோ காதலிக்கிறேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லவே இல்லை. ஆனால் நான் பேசலையே தவிர என்னுடைய கண் பார்வை அந்த காதலை உங்களுக்கு சொல்லலையா? உங்களை பார்க்கும்போது அந்த கண்ணில் எவ்வளவு காதலோட உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்த உடனே என்னுடைய வாழ்வில் அத்தனையும் நிறைஞ்சது மாதிரி எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நீங்கள் என் மீது காட்டின அந்த அன்பை பார்க்கும்போது என்னுடைய நெஞ்சு எவ்வளவு துடிச்சுது, என் மார்பு எவ்வளவு படபடான்னு அடிச்சுது. உங்களுடைய புன்னகை எனக்கு ஒரு பூந்தோப்பால்லவா தோணுச்சு. உங்களுடைய மொழி தான் எனக்கு கற்கண்டாக இருந்துச்சு. உங்களோட ஸ்பரிசம் என்னை சந்தோஷ கடலில் கொண்டு போயல்லவா மூழ்க வச்சுது. காதல் அப்படிங்கிற சுவையை எனக்கு கொடுத்தது நீங்கள் தான். என்னை தழுவுன கரங்கள் இனி என்னோட பிணத்தை தான் தழுவும். அதுவும் ஊரார் அனுமதிச்சா. உங்களால் தான் இந்த உலகத்தை பார்த்தேன், உங்களாலேயே இந்த உலகத்தை இழக்கிறேன். இப்படிக்கு உங்களது காதலியாகவே கடைசி வரை இறந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை பொன்னம்பலம் சரியாக படித்து கூட முடிக்கலை. அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் அப்படியே மெல்ல வடிய தொடங்குச்சு. நெத்தியில் வியர்வை, நெஞ்சில் ஒரு பதபதைப்பு. அப்படியே நிலை கலங்கி நாற்காலியோட கீழே சாஞ்சு மயக்கமானான். அன்னைக்கு தான் அவனுக்கு திருமணமாச்சு. பெரிய குடிப்பெண், கொஞ்சம் அழகுந்தான், அதை விட அதிகமான செல்வம். அவனை சீமையில் படிக்கிறக்கு அனுப்பி பணம் தர்றதுக்கு பெண் வீட்டார் முன்னாடி வந்தாங்க. பொன்னம்பலம் BA, இனி மிஸ்டர் பொன்னம்பலம் ICS ஆகணும் அப்படிங்கிறது கந்தசாமி பிள்ளையோட மகள் கதம்பம் கலெக்டரின் மனைவியாக மாறணும் அப்படிங்கிறது பெண் வீட்டாரோட எண்ணம். அவங்களுக்கு பொன்னம்பலம் தங்கம் அப்படிங்கிற ஒரு டீச்சர்கிட்ட நேசமாக இருந்ததும் தெரியும். தங்கம் கதம்பத்தை விட ரொம்ப ரொம்ப அழகி அப்படிங்கிறதும் தெரியும். பொன்னம்பலம் யார் சொன்னாலும் தங்கத்தை தான் திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு அவங்க பயந்த காலம் கூட உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று, தங்கம் இவங்களோட ஜாதி அல்ல. அவள் ஒரு அபலை பெண். யாரோ பெத்தாங்க, யாரோ வளர்த்துனாங்க. எப்படியோ ஏழை விடுதியில் சேர்ந்து படித்து ஒரு வாத்தியாரா ஆனா. ஏனோ ஆண்டவ அவளுக்கு அவ்வளோ அழக, பொன் போன்ற குணம் இதையெல்லாம் கொடுத்த இவ பொன்னம்பலத்தை மயக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகை கொடுத்தாரு. பொன்னம்பலம் யார் அப்படின்னா, காலம் சென்ற தாண்டவராய பிள்ளையோட ஒரே பையன் மிராசுதார். ஊர் பூராவுக்கும் அவர் வீடு சத்திரம் போல இருந்தது. பொன்னம்பலம் படிச்சுட்டு இருக்கையில் பருவத்தோட சேட்டைகளில் எதுலேயும் ஈடுபடாமல் தான் இருந்தா. உணர்ச்சியோ சந்தர்ப்பமோ இல்லாமல் இல்லை. ஊரில் இருக்கிறவங்க தம்மேல வச்சிருக்கிற அந்த மதிப்பு போயிருமே, கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அவனோட உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி வச்சுட்டு தான் இருந்தா. ஏதாவது மனதை மயக்கிற காட்சிகளை, அழகான பெண்களை பார்க்க நேரிட்டாலும் கூட சேலை கட்டிய மாதிரி நம்பலாகாது அப்படின்ற பாட்டை உச்சரிச்சுட்டே தன்னுடைய வழியே போயிடுவான். இவனுடைய BA வகுப்பின் போது தங்கம் அந்த ஊர் பள்ளிக்கு ஆசிரியராக வந்தா. எப்படியோ இருவரும் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அன்னைக்கு பொன்னம்பலத்துக்கு வழக்கமாக வர்ற சேலை கட்டிய மாதிரி நம்பாதே பாட்டு வரலை. அவன் தங்கத்தை பார்த்தான்.
அவளோட கண்களை பார்த்தா ஏதோ ஒரு வித உணர்ச்சி மயக்கம் வந்துச்சு. தங்கம் தன்னோட வழியா போனா பயத்தோட. அவளுக்கு பொன்னம்பலத்தை தெரியும். ஆகவே ஊரார் என்ன சொல்லுவாங்களோன்ற பயம். பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியைகள் அதுக்கு மேலே தங்கத்துக்கு மேலே பயங்கரமான பொறாமை. அவள் ஒரு தழுக்குக்காரி. அவள் கூந்தலை பாரேன் எத்தனை கோணல் அப்படின்னு ஆசிரியை சொல்லுவா. அவங்களுக்கு யாருக்குமே தங்கத்தோட அந்த சுருள் முடி அழகு வரவே இல்லை. அந்த வயிற்றெரிச்சல்ல வம்பு நிறைய பேசினாங்க. தங்கத்துக்கு எல்லாமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சாலும் கூட தன்னோட அழகை பரிமளிக்க செய்ய தங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதும், சமூகத்தில் அறிமுகப்படுத்தி வைக்க நான் நல்ல ஜாதி இல்லை அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியும். அதனால் தங்கம் எல்லார்கிட்டையும் ஒதுங்கியே வாழ்ந்துட்டு இருந்தா. மாதம் 30 ரூபா சம்பளம் கிடச்சிது. முனியம்மா அப்படிங்கிற மூதாட்டி வீட்டு காரியங்களில் கவனிச்சுக்கிட்டா. தங்கத்தோட பொல்லாத வேலையோ என்னமோ இந்த முனியம்மா தான் பொன்னம்பலத்தை தூக்கி வளர்த்து வந்தவ. அவள் சொல்லி தான் தங்கத்துக்கு பொன்னம்பலத்தை பற்றி தெரியும். ஐயா நான் பெண் ஜாதி அப்படின்னு தங்கம் சொல்லுவா. யாருக்கு? பொன்னம்பலத்துக்கா அப்படின்னு குத்தலா கிளவி கேட்பா. கேட்டதும் அவளுடைய பொக்க வாயை பிடிச்சு தங்கம் அப்படியே இடிச்சிட்டு புன்சிரிப்போட போவா. ஒரு முறை சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு பல முறை சந்திச்சாச்சு. புன்னகைகள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போயிட்டு வந்தன. கண்கள் அதோட கடமையை குறைவே இல்லாமல் செஞ்சிச்சு. 2 பேருக்கும் காதல் ரொம்பவே முத்திருச்சு. மனம் உண்டாச்சு அப்படின்னா மார்க்கமாக கிடைக்காது. தங்கத்தோட அழகு பொன்னம்பலத்துக்கு பாதையை காட்டுச்சு. 2 பேரும் வீணையும் நாதம் மாதிரி ஆனாங்க. எல்லையில்லாத இன்பம், ஈடில்லாத மகிழ்ச்சி. தங்கம் பொண்ணு ரெண்டும் ஒன்று தானே. இருவரும் ஒருவராகவே மாறிட்டாங்க. ஆனால் ஊர் இருக்கே ஊர் வம்பளக்க. என்ன சார் நம்ம பொன்னம்பலம் அந்த வாத்தியார் பொம்பளை இருக்காளே அந்த வீதி வழியே அடிக்கடி போகிறாரு அப்படின்னு ஆரம்பமான வம்பளப்பு யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானா. தங்கத்தை தீண்டின கையால் இன்னொருவளை தொடமாட்டானாமே. அதை விட அவள் கர்ப்பமாக கூட இருக்காளாம் அப்படின்னெல்லாம் வம்பு வந்து முடிஞ்சுது. உள்ளபடி பொன்னம்பலத்திற்கு உறுதி அவ்வளவு இருந்துச்சு. காதல் உலகில் இருவர் அப்படியே விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய காதல் கனிஞ்சு தங்கம் கர்ப்பவதியாக மாறினா. இன்னும் 1 மாதத்தில் காதலோட விளைவு சந்தோஷத்தோட உருவமாக பிறக்க போகுது. அந்த நிலையில தான் பொன்னம்பலத்திற்கு பொன் கொடுக்க கந்தசாமி பிள்ளை வந்தார். அவர் பொன்னம்பலத்தோட மாமன். ஏதேதோ பொன்னம்பலம் சொன்னான், மிடுக்குனா முறைச்சா, தங்கம் கர்ப்பவதி அப்படின்னு கூட சொல்லிட்டான். ஆனால் கந்தசாமி பிள்ளை எதை பற்றியும் காதில் வாங்கிக்கல. ஏதோ நடந்துருச்சு மாப்பிள்ள, நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தான் நினச்சிட்டு இருந்த. அந்த பொண்ணு எப்படியோ மயக்கிட்டா. அவள் சரியான தடுக்குக்காரின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. போனால் போகட்டும் மாப்பிள்ள, அவளுக்கு ஒரு 1000மோ 2000மோ கொடுத்து வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றல் வாங்கி அவளை நான் துரத்தி விட்டுடுறேன் அப்படின்னு கந்தசாமி பிள்ளை சொன்னார். முடியவே முடியாது அப்படின்னு பொன்னம்பலம் ஆரம்பத்தில் ரொம்ப மறுத்தான். மாமன் தன்னோட மீசையை முறுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே ஏதோ ஒரு கடிதத்தை எடுத்து பொன்னம்பலத்துக்கிட்ட காட்டினாரு. வாங்கி படித்ததையுமே பொன்னம்பலத்தோட முகம் கருத்துருச்சு. அப்படியே பயங்கரமான நடுக்கம். பேசுறதுக்கு வாயே எழலை. மாமனை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னா. இப்போ என்ன சொல்கிற? சம்மதம் தானே என் பொண்ணை கட்டிக்க அப்படின்னு மாமா கேட்டார். எதுவும் பேசாமல் தலையை குனிஞ்சிட்டு ஆமான்னு தலையசிச்சான். திருமணமும் நடந்துருச்சு. தங்கமும் அன்னைக்கு தான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா. தங்கத்தோட வயிற்றில் பிறந்தது இல்லையா, வைடூரியம் மாதிரி அந்த குழந்தை பிரகாசிச்சுது. ஒரு கடிதத்தை எழுதி முனியம்மா மூலம் பொன்னம்பலத்திற்கு அனுப்புனா தங்கம். அந்த கடிதத்தை படிச்சுட்டு தான் பொன்னம்பலம் மூர்ச்சியாகி கீழே விழுந்தா. கிழவி கடிதத்தை தந்துட்டு வீட்டுக்கு போனதும் அவள் பார்த்தது பிணமாக தொங்கின தங்கத்தை. ஒரு முளை கயிறு தங்கத்தோட அழகை, இளமையை, வாழ்க்கையை அப்படியே பாழாக்கிருச்சு. பாழா போன கைத்துக்கு கண் இல்லையா? ஐயோ தங்கம் இப்படி போயிட்டாளேன்னு கிளவி கதறி கதறி அழுதா. ஆனால் அவளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கொஞ்ச நாளுக்கு பிறகு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்றைய தினம் நாம் எதுக்காக இந்த ஊரில் கூடியிருக்கோம் தெரியுமா? இந்த விபச்சார தடைச்சட்டத்தை சரியானபடி அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதை பொதுமக்கள், ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள், படித்தவர்கள் எல்லாம் ஒரு கமிட்டியாக இருந்து நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். உடனே பயங்கரமான கைத்தட்டல்.
கை தட்டிட்டா மட்டும் போதாது, நம்ம காரியத்தில் காட்டணும் அப்படின்னு உரை நிகழ்த்திட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, கலெக்டர் பொன்னம்பலம். ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணார். அப்படியே இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த ஜரிக தலைப்பாக எல்லாம் கலெக்டர் தன்னை பார்க்கணும்னு அவர் பார்க்கும்போதெல்லாம் கையை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட தங்கம் இறந்து 20 வருஷங்களுக்கு பின்னாடி. பொன்னம்பலம் சீமைக்கு போய் ஐசிஎஸ் படித்து அதில் தேர்ச்சி பெற்று பல இடங்களில் கலெக்டராக இருந்துட்டு இப்போது தஞ்சாவூர் கலெக்டராக வந்திருக்காரு. தலைமையில் கூட சற்று நரைச்சி கூட போயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் விபச்சார சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர்ற எல்லா நகரத்தில் இருக்கிற பிரமுகர்களை எல்லாம் கூட்டி ஒரு கமிட்டி நிறுவப்பட்டது. அந்த கூட்டத்தில் தலைமை வகிச்சுட்டு தான் கலெக்டர் பொன்னம்பலம் இதை பேசினார். விபச்சாரத்தால் வர்ற கேடு, சமூகத்தில் அதனால் விளையிற ஆபத்துன்னு நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க. எல்லாரும் பேசி முடிஞ்ச பின்னாடி ஒரு இளமங்கை எழுந்தா. அவள் ரொம்ப அழகாக இருந்ததோட கொஞ்சம் அவசரக்காரி போலவும் இருந்தா. ஆங்கிலம் படித்த மாது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறா அப்படிங்கிறது அவளை நடை உடை மூலமாக தெரிஞ்சிச்சு. தலைவர் அவர்களே, பெரியோர்களே, விபச்சாரம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு யோசித்து ஆராய்ஞ்சாலன்றி அதனை ஒழிக்க முடியாது. விபச்சாரம் நடக்கிற இடத்த மட்டும்தான் மாற்ற முடியும். விபச்சாரம் உண்டாவதற்கு காரணம் ஏழ்மை முதலாவது. ஆனால் அது மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேணாம். பண ஆசை கூட விபச்சாரம் செய்யும்படி தூண்டும். அதோடு ஆடவரோட ஆணவ சேட்டை தான் விபச்சார உற்பத்திக்கே காரணம். இதை கூறும்போது மற்றவங்களுக்கு வர்றதை விட தலைவருக்கு அதிகமான கோபம் வரலாம். ஆமாம், என்னை விரைச்சி பார்க்காதீங்க. காதல் மனங்கள் நிகழ்ந்து ஜோடிக சரியாக அமைஞ்சு காதலுக்கு ஜாதியோ பீதியோ மற்ற ஏதோ தடையோ இல்லாமல் இருந்துச்சுன்னா உள்ளபடி நாட்டில் விபச்சாரம் வளராது அப்படின்னே நான் சொல்கிறேன். கல்யாணம் செஞ்சுக்கிறதும் மாடு பிடிக்கிறது போல் அது இருக்கிற வரைக்கும் இந்த விபச்சாரத்தை நாம் ஒழிக்க முடியாது. ஆடவரும் பெண்டிரும் காமச்சேற்றில் புரள்றாங்க. அதில் விளையிற முட்புதர் தான் விபச்சாரம். ஜாதி சனியனை கண்டு மிரண்ட எத்தனையோ பேர் தமக்கு பிடிச்சவங்கள, தமக்கு உகந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்காம அவங்க வாழ்க்கையை கெடுத்து அவங்கள விபச்சாரிகளாக்கி இருக்காங்க. தலைவர் அவர்களே, ஒரு விஷயம் சொல்லட்டா? உங்கள் தங்கத்தோட மகள் அப்படித்தான், அவளும் ஒரு விபச்சாரியானா. என்ன செய்வா அந்த பொண்ணு? அவளே ஒரு அபலை. உம்மால காதலிக்கப்பட்டு மனம் செஞ்சு கொள்ளாமல் பிணமாக்கப்பட்ட தங்கத்தோட மகள் நீங்கள் சீமையில் போய் படித்து நாட்டை ஆள்ற வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அவள் ஒரு விபச்சாரிகிட்ட வளர்ந்தா. ஆடல் பாடல் எல்லாம் கற்றுக்கிட்டா. அவளை ஒரு பிரமுகர் காதலித்து அவள் கூட சேர்ந்து வாழ்கிறாரு. ஆனால் அவளை திருமணம் செய்ய மறுவிக்கிறார். போகம் வேணுமா, ஆனால் பொறுப்பு மட்டும் கூடாதா. இன்னைக்கு நீர் போடுற கமிட்டி நல்லா ஜரூராக வேலை செஞ்சாலும் அவளை அசைக்க முடியாது. ஏன்னா அந்த சுந்தரிங்கிற மங்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது நீர் நிறுவி இருக்கிற இந்த கமிட்டியோட தலைவர் திருமலசாமி தான். அதனால தான் சொல்கிறேன், இதை உங்களால் ஒழிக்க முடியாது. அதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். தங்கம் என்ன ஜாதியோ அப்படிங்கிறதாலையோ பயந்து போய் யார் பேச்சையோ கேட்டு மயங்கி தங்கத்தை பிணமாக்குனீங்க. இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படியே பொன்மொழிகளை எல்லாம் அப்படின்னு ஆத்திரத்தோட அந்த பெண் பேசுகிறா. ஐயோ அம்மா, என்னை கொல்லாத, நான் பாதக, என்னுடைய பாதகத்தால் என்னோட தங்கத்தை இழந்த. ஆனால் ஜாதியை பற்றி கவலைப்படலை, என் மாமன் காட்டிய ஒன்றுக்கு தான் பயந்தேன் அப்படின்னு சொன்னா. தெரியுமே, எனக்கு அதுவும் நல்லாவே தெரியும். தங்கம் ஒரு கிறிஸ்துவ பெண். அவளை மனம் செஞ்சுக்கிட்டா குடும்ப சொத்துல காலனாவும் பெற முடியாதபடி உங்கள் தகப்பனார் உயிர் எழுதி வச்சுருந்தாரு. அதை காட்டித்தானே உங்கள் மாமா உங்களை மிரட்டினாரு. சொத்து போயிடும் அப்படிங்கிற உடனே நீர் சோர்ந்து போயிட்டீரே, தங்கம் உனக்கு சொத்தா தெரியலையா அப்படின்னு அந்த பெண் கேட்டா. அம்மா, மறுபடியும் என்னை கொல்லாத. நான் அன்னைக்கு ஜாதி பேய்கிட்ட சிக்கிறேன், அதனாலயே என்னோட இன்பத்தை இழந்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை பற்றியும் என்னை பற்றியும் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்க நீ யாருமா அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருன்னு கேட்குறீங்களா? நான் தான் சுந்தரி. சுந்தரி அப்படின்னா? ஆமாம், உங்களுக்கும் நீங்கள் வெறுத்து ஒதுக்கி கைவிட்டு பிணமாக்குன அந்த அவளை தங்கத்துக்கும் பிறந்தவ தான் நான். அப்போது நீ என்னோட மகளா? தங்கம் தந்த மணியா? உன்னோட தாய் எனக்கு இன்பம் கொடுத்தா, நீ எனக்கு அறிவு கொடுத்துட்டம்மா அப்படின்னு கூறி மகளை அருகில் அழைச்சி உட்கார வச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணில் கண்ணீரோட உட்காந்துருக்காரு கலெக்டர் பொன்னம்பலம். அடுத்த வாரத்திலேயே
மிஸ் சுந்தரிக்கும் மிஸ்டர் திருமலைசாமிக்கும் கலெக்டர் பொன்னம்பலம் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சார். இது 1939ஆம் வருடம் குடியரசு இதெல்லாம் இந்த கதையை எழுதியிருக்காரு. அப்போவே ஜாதியை பற்றி, முற்போக்கு திருமணம் பற்றி, சுயமரியாதை பற்றி நிறைய விஷயங்கள் அண்ணாதுரை அவர்கள் எழுதியிருக்காரு. அவருடைய சிறுகதைகளை நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். வேறு ஒரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.